இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சீக்கிரம்டா. வரமா. டோன்டக்கா. ஏண்டா அவன் வந்தான்னா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி வைக்க நீ ஆளை ஏற்பாடு பண்ணிட்டியா? எல்லாம் பண்ணியாச்சுக்கா. ஊருக்கு வெளியேயும் வர வழியில 2 ஆள் போட்டிருக்கு. பத்தாததுக்கு நம்ம வீட்டு வாசலையும் 2 ஆள் போட்டிருக்கு. அதோ அங்க இருக்காங்க பாருங்க. சரி சரி. ஏன் என்ன பண்றீங்க உள்ள? எல்லாரும் வாங்க சீக்கிரம். டேய் என்னடா அந்த நல்லூர் எம்எல்ஏ பைரவனை காணோம்? மா அவருடைய சைக்கிள் எடுத்துட்டு முதல்லயே போயிட்டானா? விட்டு தொலை. சீக்கிரம் வாங்கல, நேரமாச்சுனா லேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க, வண்டியில போங்க, ஏறுங்க. தூங்கிட்டேனா? ஐயோ, இப்ப என்ன டைம் இருக்கும்? இந்த தோப்பு எல்லாமே நம்ம தோப்பு தான். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. அண்ணா, டைம் என்னாச்சு? டைம் 9 ஆச்சுப்பா. 10 மணிக்கெல்லாம் முகூர்த்தம்னு பத்திரிக்கையில போட்டு இருந்துச்சு. அப்ப நம்ம வீட்டுக்கு போறது வேஸ்ட். நேரா கோயிலுக்கு போயிடலாம். லட்சுமி பெரிய பாட்டி எல்லாரும் இந்நேரம் கோயிலுக்கு போயிருப்பாங்க. லட்சுமியை ஏமாத்தி கல்யாணத்தை நடத்துறதுக்குள்ள நாம உண்மையை சொல்லி லட்சுமியை காப்பாத்தணும். ஆமாடி, ரெடியாமா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிடுவா. இனிமே லட்சுமி சென்னையில தான் வாழ போறா. மோகனவல்லி, மாப்பிள்ளை வீட்டுல வந்துட்டாங்களா? வந்துகிட்டே இருக்காங்க. நேரமாச்சு, ஏன் இன்னும் வரல? அம்மாடி, இவ ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். என்ன, நான் போய் மத்த ஏற்பாடுலாம் சரியா இருக்கான்னு பாக்குறேன். சரிங்கம்மா. என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்க? அத்தை, குட்டி எங்க போனானே தெரியல. வாய் மூடுறி. நீயே காட்டி கொடுத்துருவ போல இருக்கு. நானே அவனை நினைச்சு உள்ளுக்குள்ள பயந்துகிட்டு இருக்கிறேன். நீ போ அந்த பக்கம் போ. சித்தப்பா, டேய் குட்டி, டேய் நீ பாட்டி வீட்ல இருக்கிறதா அண்ணி சொன்னாங்க. நீ என்னடா தனியா வந்திருக்க? சித்தப்பா, லட்சுமியை ஏமாத்தி கல்யாணம் பண்ண போறாங்க சித்தப்பா. என்னடா சொல்ற? ஆமா சித்தப்பா. ஏய் குட்டி, பஞ்சர் ஆயிடுச்சுடா. வா. டேய் பசுபதி, மா, இதான் சரியான நேரம்டா. அந்த குட்டி இப்ப வரைக்கும் வரல. டிராமா ஆரம்பிச்ச 1/2 மணி நேரத்துல கஜேந்திரன் அந்த லட்சுமி கழுத்துல தாலியை கட்ட வச்சிடலாம். நான் சொன்ன மாதிரி ஆரம்பிச்சிடு, புரியுதா? சரிம்மா. டேய் பசுபதி, கவனமா இருக்கணும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. என்ன? மா புரியுதுமா. ஆனா அந்த நாகராஜ் பேசுறத வச்சு பார்த்தா அவனுக்கு ஏதோ சந்தேகம் வந்த மாதிரி தெரியுதுமா. ஏய், அவனா ஒரு ஆளுன்னு பேசிக்கிட்டு இருக்க. அவன் என்ன பண்ணிடுவான் நானும் பாக்குறேன். அவன் கண்ணு முன்னாடி லட்சுமி கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். அதையும் மீறி அவன் தடுக்க வந்தான் வையன், இந்த கஜேந்திரன் யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடும். டேய் டேய் கஜேந்திரா, நீ கல்யாண மாப்பிள்ளடா. நீ அவ கழுத்துல தாலி கட்டுறத மட்டும் பாரு.
எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், புரியுதா? டேய், தேட போறாங்க. போவோம் போவோம், வாங்க வாப்பா. அவ திடீர்னு உன் மேல அக்கறையா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணப்பவே நான் சந்தேகப்பட்டேன். ஆனா நாம எப்படி யோசிப்போம்னு தெரிஞ்சு அவ சரியா காய நகர்த்தி நம்மள நம்ப வச்சுட்டா. கடைசியில அவ புத்தியை காட்டிட்டா. பாட்டி அழாதீங்க. லட்சம் இதுக்கு மேல இங்க இருந்தா அவங்க எல்லாரும் சேர்ந்து போட்ட திட்டப்படி கஜேந்திர மாமா அக்கா கழுத்துல தாலி கட்டிடுவாரு. அப்புறம் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆமா லட்சுமி, நம்ம குட்டி சொல்ற மாதிரி நடந்துடவே கூடாது. அவங்க வரத்துக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடு. அண்ணா, எங்க போறது? நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு யாரு தெரியும்? நீ எங்க வேணாலும் போ லட்சுமி. ஆனா இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. இப்படி ஒரு காரியத்தை திட்டம் போட்டவங்க எல்லாம் உன்னை கொலை பண்ண கூட பயப்பட மாட்டாங்க. கஜேந்திர ஒரு முரட. இந்த ஊரு பிரசிடென்ட் வேற. இந்த ஊரே எதிர்த்தா கூட அவனை சொந்தமாக்கிக்க பாப்பான். அவனை கேள்வி கேட்க இந்த நிமிஷம் இங்க யாருமே இல்ல. அவன் நினைச்சதை நடத்திக்க அவன் எந்த எல்லைக்கும் போவான். பாட்டி, எனக்கு பயமா இருக்கு பாட்டி. நான் எங்க பாட்டி போவேன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? எனக்கு ஏன் பாட்டி இந்த நிலைமை? அழாதம்மா. கல்யாணம் வரைக்கும் வந்து என் தங்கச்சியோட கல்யாணம் நின்னு போச்சுனா அப்புறம் அவளுக்கு கல்யாணம் நடக்கிறதே கேள்விக்குறியாயிடும். அப்புறம் அவ அவசரப்பட்டு தப்பா ஏதாவது முடிவு எடுத்துட்டா அப்புறம் என்னையா பண்றது? நீங்க சொல்ற மாதிரிலாம் யோசிக்க முடியாதுங்க. இந்த மனமேடையிலேயே இப்பவே என் தங்கச்சி கல்யாணம் நடந்தே ஆகணும். அதுக்கு என்ன வழி அதை பாருங்க. இவன் பேசுறத பார்த்தா எனக்கு ஒன்றும் சரியா படலையே. எனக்கு என்னமோ இது ஒரு பெரிய டிராமா மாதிரி தெரியுது. ஒருவேளை திட்டம் போட்டு பண்றாங்களோ? இப்ப என்ன, லட்சுமிக்கு வேற மாப்பிள்ளை கிடைக்காமையா போயிடும்? மோகனா, எதுக்கு இப்ப அழுதுகிட்டு இருக்க? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஏமாத்திட்டாங்க. பசுபதி சொல்றது நியாயம் தானே? தான் தங்கச்சி வாழ்க்கை மேல உள்ள அக்கறையில இப்பவே வேற மாப்பிள்ளோட கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அவன் பேசல தப்பு இருக்க மாதிரி தெரியலையே. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க எதுக்கு கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையறீங்க? வீட்லயே ஒரு மாப்பிள்ளை இருக்கும்போது நீங்க எதுக்காக வெளியே மாப்பிள்ளை தேடுறீங்க? என்னென்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னுமா உனக்கு புரியல? நான் கஜேந்திரனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். கஜேந்திரனையா?